நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 11/10/2021 முதல் 17/10/2021 வரை இந்த வார கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இப்பொழுது நாம் மிதுன ராசியை பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசி, மிருக சீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போது இந்த ராசி அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து, அதாவது உச்ச நிலையில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க. ராசி அதிபதி உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறது ஒரு மாபெரும் சிறப்புங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, தன்னம்பிக்கை, செல்வாக்கு, செல்வம் பெருகக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் உங்களுக்கு சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார். பணம் பல வகையில் வந்து உங்கள் பையை நிரப்பும். பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய நிலை. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். திருமணத்திற்கான ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். மற்றபடி கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சரி, வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளும் ரொம்ப ஆதரவாக, அமைதியாக, சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கு கொண்டு தொழில் செய்யும் அன்பர்கள், வாக்கு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 3ஆம் இடத்து அதிபதி 4இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு மறைவு கிடையாது. நல்ல அற்புதமான ஒரு நிலை. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு உயர்வான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் கன்சல்டன்சி, ஷேர் மார்க்கெட் வச்சு நடத்துகிறவங்க, மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த சொந்தமாக தொழில் செய்யும் அந்த நடை வியாபாரிகள், அதாவது இப்போ நடைபாதி வியாபாரிகள் ரொம்ப பிரமாதமாக சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். படிக்கும் மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இவங்க எல்லாருக்கும், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க அத்துணை பேரும், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேருக்கும் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்து அதிபதி 6இல் அமர்ந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இருந்த போதிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறைந்து
நில் பேலன்ஸ் ஆகிட்டு சொன்னாக்கா நீங்கள் மறுபடியும் கடன் வாங்கிங்க. வீட்டு சுப செலவுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடத்து அதிபதி 8இல் போய் அமர்ந்திருக்கிறார். இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதியோடு இருப்பதால் மறைவு கிடையாது. 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதனால் பொருளாதார வரவு, பண வரவு சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி அவங்க பிறந்த வீட்டில் உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ பிறந்த வீட்டில் அவங்களுக்கு லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ அவங்க கொண்டு வரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும் பட்சத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். மொத்தத்தில் வாழ்க்கை துணையால் ஒரு அன்னோன்யம், சந்தோஷம், பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கக்கூடிய நிலை. அதே நேரத்தில் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் பணவரவு, பொருள் வரவு, லிக்விட் கேஷ் அவங்களுடைய சொத்து பத்துலாம் உங்கள் பேருக்கு எழுதி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். வேலைக்கு போகக்கூடிய அன்பர்கள், தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும், மேனாமினிக்கியாக வேலை பார்க்க முடியாது. மேலதிகாரி, சக ஊழியர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்களோ, இல்லை நிர்வாகம் என்ன கருத்தை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறதோ அதை பின்பற்றி நடந்தால் நீங்கள் சிறப்பாக இயங்க முடியும். எந்த பிரச்சனையும் வேலையில் இருக்காதுங்க. ஆனால் வேலை பளு இருக்கும். கொஞ்சம் அதிகப்படியான நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்னு நீங்கள் மாட்டு தான் தோண்டித்தனமாக இருந்தீங்கன்னா வேலை உங்களுக்கு டிஸ்பியூட் என்ன, அதில் ஏதாவது மெமோ அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு வந்துவிடும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் 11ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். 12இல் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், அதுலேயும் உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. இந்த மிதுன ராசிக்கு 14, 15, 16 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். மற்றபடி உங்கள் பெருமாளை சேவியுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.